அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பெரியவா பற்றி ஒரு அழகான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, சுவாமிநாதன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட பையன் பேர் சிவராமன் அப்படின்னு பேர். சிவராமன் ரொம்ப பக்தி வச்சுருந்தவன். அப்போது அவங்க ரொம்ப சின்ன பையன். சிவராமன்னா ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போ நிறையா பாடுவான். பக்தி பாடல்கள் பாடுவாங்க, நிறையா பாடுவாங்க. அப்போ ஒரு நாள் சுவாமிநாதன் போய் பெரியவா கிட்ட அழுது புரண்டு என்ன வேணாலும் பண்ணான். அப்போது அதுக்கு பெரியவா என்னாச்சு, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொன்னார். அதுக்காக பெரியவா, என்னோட பையன் சிவராமன் பேசவே மாட்டேங்கிறான் பெரியவா, ஊமையாக இருக்கான் பெரியவா. அது மட்டும் இல்லாமல் சுவாமியை பற்றி சில பக்தி பாடல்கள்லாம் பாடுவான். இப்போது அப்படிங்கிற வார்த்தை கூட அவன் வாயிலேருந்து வரல பெரியவா அப்படின்னு சொன்னார். அதுக்கு பெரியவா, ஏன் எங்கே கூட்டிகிட்டு போன அவன் பையனை அப்படின்னு பெரியவா கேட்டார். அதுக்கு அந்த சுவாமிநாதன், பெரியவா, நான் ஒரு பாகவதர்கிட்ட கூட்டின்னு போனேன். அவர் சில கதைகள்லாம் சொன்னார். என்ன கதை சொன்னார் அப்படின்னு பெரியவா கேட்டார். அதுக்கு சுவாமிநாதன் ராமாயணம் கதை சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன கதாபாத்திரத்தை சொன்னார், என்ன நடந்ததை சொன்னார் அப்படின்னு பெரியவா கேட்டார். அதுக்கு சுவாமிநாதன் சீதையை கடத்திட்டு போனதை சொன்னார் அப்படின்னு சுவாமிநாதன் சொன்னான். அப்போ தான் பெரியவாளுக்கு புரிஞ்சுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் பையனை அதே பாகவதர்கிட்ட கூட்டிகிட்டு போ, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சுவாமிநாதன், என்ன பெரியவா இந்த மாதிரி சொல்கிறாரு, அந்த பாகவதாரனால தான் என் பையனுக்கே ஊமையாயிட்டான். இப்போ அதே பாகவதர்கிட்ட திருப்பியும் போக சொல்கிறாரு, என்ன அப்படின்னு. சரி பெரியவா சொல்கிறாரு, ஏதோ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை கூட்டிகிட்டு போய் பெரியவா கிட்டே போய் அந்த பாகவதர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போனார். அப்போது அடுத்த கூட்டிகிட்டு போனோடனே அடுத்த நாள் இந்த பையன் சிவராமன் எழுத உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். அம்மா எனக்கு பால் கொடு, நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்றான். அதை பார்த்த அம்மா அப்பா எல்லாருமே உருகி அழறாங்க. இது எல்லாமே பெரியவாளால தான் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா கிட்டே போய் எல்லாருமே நன்றி, உங்களால் தான் என் பையனுக்கு ஊமை போயிடுச்சு, பேசுகிறான் அப்படின்னு சுவாமிநாதன் சொன்னான். அதுக்கு பெரியவா, இது என்னால் இல்லை, இது அப்போ பெரியவா சொல்கிறாரு, பாகவதர் இருக்காங்கல்ல, பாகவதர் அந்த ராமாயண கதாபாத்திரத்தில் சீதையை கடத்திட்டு போனதை கதையாக சொல்கிறார். அப்போ அந்த சிவராமனுக்கு எமோஷன் ஆகி ஊமையாக ஆயிட்டான். அப்புறமா அதே பாகவதர்கிட்ட சீதையை மீட்டதை சொல்கிறார். சீதையை ராமர் மீட்டு சீதையை திருப்பியும் மீட்டார். அப்போது சிவராமன் பேச ஆரம்பித்தான் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அப்போ தான் இந்த சுவாமிநாதனுக்கு புரியுது, பெரியவாளோட மகிமையை பற்றி யாராலுமே கூற முடியாது. பெரியவாளோட மகிமையை சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் தோணும் அப்படின்னு சுவாமிநாதனுக்கு புரியுது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நன்றி.